ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடமாங்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா வீட்லேயும் இதே மாதிரி தான் செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் செஞ்சோம்னா வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த வருஷம் மாங்காயும் சரியாக காய்ப்பும் இல்லை. நான் எங்கள் ஊர் சந்தையில் தான் இந்த மாங்காய் வாங்கினேன். இது ஒரு 2.5 கிலோ அளவு மாங்காய். இது ஒரு 30 ரூபா தான் இந்த மாங்காயோட ரேட்டே. இது எல்லாத்தையுமே உப்பு நம்ம போட்டு நல்லா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்குவோம். கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிக்கங்க. அதில் உள்ள அழுக்கு வேறு என்னமோ இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிரும். ஏன்னா இது சந்தையில் வாங்குறங்கிறனால. நம்ம வீட்டில் பறிச்சதுன்னா நம்ம சும்மா தண்ணியில் கழுவிக்கலாம். இது ஒரு 2.5 கிலோ 3 கிலோ அளவு இருக்கும். அப்படியே 30 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இந்த மாங்காய் எல்லாத்தையுமே நல்ல தண்ணி 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு காட்டு துணி வச்சு நல்லா நம்ம இதை ஈரம் ஒரு பிட்டு ஈரம் இல்லாமல் நம்ம இதை தொடச்சி எடுத்துக்குவோம். ஈரமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் இருந்தால் நம்மளுக்கு ஊறுகாய் கெட்டு போயிடும். இப்போ இந்த முனியை மட்டும் நல்லா நம்ம இதே மாதிரி நறுக்கிக்குவோம். இதில் பால் வரும். அதனால அந்த முனியை மட்டும் நம்ம இதே மாதிரி நம்ம நறுக்கி எடுத்துக்குவோம். இதே மாதிரி 2 சைடும் நம்ம கீறி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம அருவாமனையும் கொஞ்சம் எனக்கு மக்கர் பண்ணுது, பதம் இல்லாமல். அதிலே தான் நான் நறுக்குனேன். அவ்வளோவா கத்தியில் யூஸ் பண்ணாமல் அருவாமனையிலே நறுக்கிட்டேன். இதே மாதிரி இந்த டைப்பில் நறுக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 200 கிராம் அளவு உப்பு. இந்த 200 கிராம் உப்பு இந்த மாங்காய்க்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் இதே மாதிரி தான் செய்வாங்க. அம்மா அதே மெத்தடில் தான் இப்போ நானும் செய்கிறேன். இதே மாதிரி உப்பு ரொம்ப வச்சுக்கிறாதீங்க. உப்பு ரொம்ப வச்சா உப்பு அப்படியே உப்பு பூத்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இதே மாதிரியே செஞ்சு எடுங்க. இந்த மாங்காயை 2 சைடும் அரிஞ்சு இதே மாதிரியே நறுக்கி எடுத்து இதே மாதிரியே நம்ம உப்பு வைக்கணும். நம்ம இதை பதப்படுத்தி நம்ம வச்சோம்னா 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு நமக்கு கெட்டு போகாது. சாம்பார் சாதம், குருமா இது மாதிரி நம்ம மற்ற சாதத்துக்கு இதை நம்ம தொட்டுக்கட்டு நல்லா சாப்பிட்லாம். தாளித்து இதை வச்சு ஊறுகாய் பயன்படுத்தலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி கூழ் செஞ்சாலும் இதை நம்ம இதில் போட்டு கூழோடு கரைச்சி குடித்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எல்லா மாங்காயும் இருக்குது. நறுக்கி எடுத்தாச்சு. பாதி மாங்காய் முடிஞ்சிருச்சு. எல்லா மாங்காயுமே நறுக்கி முடிச்சாச்சு. இதே மாதிரியே நம்ம நறுக்கி எடுத்துட்டோம்னா நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். இப்போ இதே நிறைவான மாங்காய் எல்லாமே நறுக்கி முடிச்சாச்சு. இதிலே எனக்கு உப்பு மீதி இருந்தது. நான் 200 கிராம் அளவு உப்பு எடுத்தேன். அதிலே கொஞ்சம் ஒரு 50 கிராம் 25 கிராம் அளவு உப்பு இருந்திருக்கும் மீதி. எல்லா மாங்காயுமே நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இது நல்லா ஒரு இது ஃபுல்லாகவே எனக்கு இருந்தது. ஆனால் இதை மூடவே முடியலை. நான் வேறு பாத்திரம் போட்டு வேறு அப்படியே குப்பரையாக தான் நான் மூடி வச்சேன். இது பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குதுன்னு. ஒரு பக்கெட் நிமிராக இருந்துச்சு. நான் அப்படியே வச்சு குப்பரைக்கு வச்சு நான் மூடி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் இது எவ்வளோ உள்ளுக்குற போயிருச்சுன்னு பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு மக்காநாள் காலையில் இதை ஒரு குலுக்கி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். குலுக்கி எடுத்துட்டு அதில் தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியே இல்லாமல் நம்ம ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம வெயிலில் வச்சு நம்ம காய வைக்கணும். இதே மாதிரி நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சட்டி தண்ணி இல்லாமல் வெயிலில் நம்ம இதை காய வைக்கணும். இதே மாதிரி எல்லா மாங்காயும் பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சரியான மழை வேறு. எங்கள் ஊரில் கோடை மழை நல்லாவே பெய்யுது. எங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்லா மழை பெய்யுது. உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதானே எனக்கு கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. பாருங்கள், தண்ணி எவ்வளோ கலராக ஒயிட் கலராக இருக்குது, நம்மளுக்கு வெள்ளையாக. இது முதல் நாள். இதே மாதிரியே நம்ம செய்ய வேண்டியது தான். கிட்டத்தட்ட இந்த மாங்காய் ஊறுகாய் போட்டு நான் ஒரு 12 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. சரியாக வெயில் இல்லாமல் சரியாக காயவும் வைக்க முடியலை. நல்லா ஒரு வெயில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு துணி வச்சு நம்ம வேடு கட்டி நம்ம வெயில் அடிக்கும்போது வச்சுருங்க. மறக்காமல் வெயிலில் தண்ணியும் நம்ம வைக்கணும். காய நம்மளுக்கு அந்த மாங்காய் ஊறுகாயும் வைக்கணும். இதே மாதிரியே நம்ம பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியும் காய வைக்கணும். அந்த மாங்காயும் இதுக்கு இடையில் என் பசங்களும் அதை பிச்சு சாப்பிட வேண்டியதுதான். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால அந்த ஊறுகாயும் அதை பிச்சு சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், அதெல்லாம் பிச்சதெல்லாம் பசங்க தான். இதே மாதிரி நல்லாவே காஞ்சு வந்துருச்சு. எனக்கு பாதி இது நல்லா
காஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராகவே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம தொட்டுக்கிற இல்லாத சமயத்தில் நம்ம வந்து சாதத்துக்கு நம்ம தொட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. ஆனால் நல்லா காய வைக்கணும். இன்னும் கூட ஒரு 2 நாள் கூட காய வைக்கலாம். எங்கள் ஊரில் மழைங்கிறனால நான் வந்து 1 வாரம் மட்டும்தான் இதை காய வச்சேன். இன்னும் கூட நம்ம காய வச்சா இன்னும் நல்லா நம்மளுக்கு கலர் கொடுக்கும். அது எவ்வளோ க்ரீனாக இருந்தது, இப்போ எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ப்ரௌன் கலர் ஷேப்புக்கும் வந்துருச்சு நமக்கு. இந்த தண்ணியோட கலராக பாருங்கள். அந்த தண்ணி எவ்வளோ ஒயிட்டாக இருந்தது நாள். இது ஒரு வாரம் காய வச்சனால தண்ணியோடு நம்ம வச்சாதான் அந்த மாங்காய் ஊறுகாயும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் STM Vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் STM Vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஊறுகாய். Thanks for watching. Bye bye friends.